ஹாய்ங்க, நான் உங்கள் தோழி பேசுகிறேன். எல்லாத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். அப்புறம் நான் உங்ககிட்ட என்ன சொல்ல போகிறேன்னா, என் பொண்ணுக்கு மேரேஜ் முடிஞ்சு ஒரு 1.5 மாதம் 2 மாதம் ஆக போகுதுங்களா. நான் எப்பயுமே சந்தைக்கு போனால் என் பொண்ணை கூட்டிகிட்டு தான் போவேன். நேற்று ஒரு 1.5 மாதம் கழித்து நான் சந்தைக்கு போனேன். அங்கே வெங்காயம் வாங்குகிற இடத்துலையும் சரி, தேங்காய் வாங்குறது, நான் எப்பயுமே சந்தைக்கு போனால் ஒரே ஆளுக்கிட்ட தான் வாங்குவேன். வேறு ஆளுக்கிட்டலாம் பொருள் வாங்க மாட்டேன். நான் மட்டும் தனியாக போகிறேன். எல்லோரும் கேட்குறாங்க, எங்கம்மா உன் பொண்ணு, எங்கம்மா உன் பொண்ணுன்னு. என் பொண்ணுக்கு மேரேஜ் முடிஞ்சுங்க அப்படின்னா எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏம்மா எங்களுக்கெல்லாம் நீ பத்திரிக்கை வச்சுருக்கலாம்ல, நாங்களாம் வந்திருப்போம்ல அப்படின்னு. அவங்க பத்திரிக்கை வச்சு வராதவங்களாம் நிறையா பேர் இருக்கிறாங்கங்க. என்னன்னு கூட கேட்காம இருக்கிறவங்க கூட நிறையா பேர் இருக்கிறாங்க, விஷயம் தெரிஞ்சவங்கலாம். ஆனால் விஷயமே தெரியாமல், கல்யாணம் நடந்த விஷயமே தெரியாதவங்க நான் ரெகுலராக கடைக்கு போய் பொருள் வாங்குறதுனால கேட்டுட்டு அவ்வளோ ஆதங்கம் படுறாங்க. ஏம்மா பத்திரிக்கை வச்சுருக்கலாம்ல, நாங்கள் வந்திருப்போம்ல அப்படின்னு. அப்போ தாங்க நான் நினச்சேன், நம்ம யாரெல்லாம் மதித்து அழைக்கிறோமோ அவங்க நமக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. யாரை நம்ம அடுத்தவங்கன்னு நினச்சிட்டு இருக்கோமோ, இவங்க யாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோமோ, அவங்க தாங்க நமக்கு உறவுகள் மாதிரி விசாரிக்கிறதும் இது பண்ணுறதும். இதுவே பார்த்தாதாங்க நம்ம லைஃப்பில் எவ்வளோ பெரிய சொத்தை நம்ம சம்பாரித்து வச்சுருக்கோம். சொந்தத்தை விட யாருன்னே தெரியாதவங்க நம்ம மேலே காட்டுற அக்கறை தாங்க நமக்கு பெரிய சொத்தே. ஆமாம் தானேங்க? ஆமான்னா ஆமான்னு கமெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. பாய்.